ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 22 பார்க்குறோம். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அண்ட் ஷேர் அப்படிங்கிற சாப்டரில் இது வரைக்கும் 1 to 21 அப்லோட் பண்ணியிருக்கோம். எக்ஸசைஸும் இல்லஸ்ட்ரேஷன்ஸும் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே சேனலில் பாருங்கள். இல்லை அப்படின்னா ஹெல்த் எஜுகேஷன் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். 2 சேனலையும் செக் பண்ணிக்கோங்க. The following is the balance sheet of Sun Limited as on 31st/12/98. liability side என்ன இருக்குங்க 50,000 equity shares of which 10 each 5 lakh value ஆன shares இருக்கு. profit and loss 1 lakh 10,000 இருக்கு. creditors வந்து 40,000 இருக்கு. bills payable வந்து 10,000 இருக்கு. goodwill machinery land investment stock debtor cash preliminary expenses இருக்கு. from the above information you are asked to assign the value of each equity shares of the company in net asset method. ஸோ ஃபார்முலாவை யூஸ் பண்ண போதும். நெட் அசெட் மெத்தடில் வேல்யூவேஷன் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்பேன். ரொம்ப ஈஸி தான். இந்த நெட் அசெட் மெத்தடில் நெட் அசெட் வேல்யூவை கண்டுபிடிச்சி அந்த வேல்யூவை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு 5 மார்க்ஸ் சம்ஸில் கூட இது கேட்குறக்கான சான்சஸ் இருக்குது. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸசைஸ் 22ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசட்டும் லைபிலிட்டியை கொடுத்துட்டு நெட் அசட் மெத்தடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அசட்டில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை எடுத்துக்கணும். எக்ஸப்ட் வந்து குட்வில் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கணும். ஓகே, குட்வில் மெஷினரி லேண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்டாக்கு டெட்டாஸு கேஷ் இது ஃபுல்லாத்தையும் எடுத்துக்கணும். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் தான் நம்மளுக்கு இன்கம். ஓகேவா? ஸோ இந்த அசட் இன்கம் எடுத்துக்கிட்டு பேமெண்ட் என்ன இருக்குதுங்க நம்மளுக்கு கிரெடிட்டாஸ் ஒரு 40,000 பில்ஸ் பேயபிள் ஒரு 10,000 இருக்குது பாருங்கள், வேறு எதுவும் இல்லை. ஸோ அப்போ இதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து நெட் அசட் வேல்யூ மெத்தடில் நம்மளுக்கு எவ்வளோ அசட் ரியலைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ calculation ஆஃப் நெட் அசட் realized for equity shareholders. ஓகேவா? ஸோ அதுக்கு என்னென்னலாம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க, அசட் எடுத்துக்கணுமா? அசட் மைனஸ் லைபிலிட்டி தான். நம்மகிட்ட என்ன சோர்ஸ் இருக்காது. குட்வில் ஒரு 40,000, மிஷினரி ஒரு 20,000, லேண்ட் அண்ட் பில்டிங் 1,50,000. ஃபஸ்ட் ஒவ்வொன்றா எடுத்து எழுதிக்குவோம். குட்வில் ஒரு 40,000, machinery 2 lakh, land 1,50,000. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 60,000, ஸ்டாக் ஒரு 3 lakh, டெட்டாஸ் ஒரு 80,000, கேஷ் ஒரு 20,000. அதை எடுத்து எழுதிக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் 60,000, stock 1 lakh, debtors 80,000. Okay, next cash at bank 20,000. அவ்வளோதானா? ஸோ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 10,000 போக 4,50,000 வரும். 40,000, 2 lakh, 1,50,000, 60,000, 1 lakh, 80,000, 20,000, 6,50,000 வரும். ஓகேவா? ஸோ இதிலிருந்து என்ன பண்ணுங்க, லெஸ் லயபிலிட்டிஸ். ஸோ யாருக்கெல்லாம் பே பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஐட்டம் தான் பார்த்தோமா. கிரெடிட்டாஸ் ஒரு 40,000, பில்ஸ் பேயபிள் ஒரு 10,000. ஸோ கிரெடிட்டாஸ் ஒரு 40,000, பில்ஸ் பேயபிள் ஒரு 10,000. ஸோ டோட்டலாக 50,000. ஸோ இப்போ என்ன வருதுங்க, 6 lakh நெட் அசட் ரியலைஸ்டு. ஓகேவா? இப்போது நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குதுங்க, 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் தானே கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ calculation of
வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் பெர் ஷேருக்கு. ஓகேவா? அதுக்கான ஃபார்முலா என்னங்க? நெட் அசட்ஸ் realized for equity shareholders divided by number of equity shares. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. நெட் அசட் இருக்குது, நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஸோ 6 lakh டிவைடட் பை 50,000. 6 lakh divided by 50,000. 12 rupees. So, rupees 12. So value of equity shares per ஷேரோட வேல்யூ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் பாருங்கள். இது உங்களுக்கு 5 மார்க்ஸ் சம்ஸில் கேட்குறக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி கேட்கும்போது ஈஸியாக அழகாக லட்டு மாதிரி மார்க் வாங்கிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.